டூடு டிவி. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஒரு காட்டுக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த கிராமம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா காட்டுல இருந்த ஆபத்தான மிருகங்களுக்கு பயந்து ஒரு வேலியே போட்டிருந்தாங்க. கிராமத்துல எப்பவும் போலவே திருவிழா ஆரம்பமாச்சு. எப்பவும் போல ஜனங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரு விஷயம் கிராமத்து ஜனங்களுக்கு புதுசா இருந்துச்சு, வித்தியாசமாவும் இருந்துச்சு. திருவிழாவுக்கு ஒரு அழகான பொண்ணு வந்திருந்தா. கிராமத்து பசங்க எல்லாரும் அவளுடைய அழகுல மயங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் திருவிழாவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு காட்டுக்குள்ள போயிட்டா. அவ ரொம்ப தூரம் போய் மறைஞ்சிட்டா. இது அடிக்கடி நடந்துச்சு. அந்த பொண்ணு கிராமத்துக்குள்ள வந்து கடைசியா காட்டுக்குள்ளேயே போயிடுவா. ஆனா அவ கூடவே கிராமத்துல இருக்கிற ஏதாவது ஒரு வயசு பையனும் மறைஞ்சு போயிடுவான். ஜனங்க எல்லாம் நினைச்சாங்க ஏதாவது காட்டு மிருகம் அவங்கள கொன்னுட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த பொண்ணு 15 நாளுக்கு ஒரு தடவை கிராமத்துக்கு வந்து எல்லா வயசு பசங்களையும் அவளுடைய அழகுல மயங்க வச்சிருவா. அப்புறம் நிறைய நாட்கள் அந்த பொண்ணு வரவே இல்லை. கிராமத்து ஜனங்க அவளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. திடீர்னு கிராமத்துல ஒரு நாள் பதட்டம் ஏற்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு நடுவுல அந்த பொண்ணும் கிராமத்துல வர ஆரம்பிச்சா. அவ கிராமத்து ஜனங்களுக்கு சேவை செஞ்சா. அப்போ ராகுல் அப்படிங்கிற பையன் அந்த பொண்ணை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருந்தான். அவன் முடிவு செஞ்சிருந்தா கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணை தான் பண்ணணும்னு. அப்புறம் அந்த பொண்ணு காட்டுக்குள்ள போகும்போது ராகுலும் அவ பின்னாடியே போனா. அந்த பொண்ணு ராகுல் அவ பின்னாடி வர்றத பார்த்து அவன்கிட்ட சொன்னா, நீ ஏன் பின்னாடி எதுக்கு வர? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னா. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இப்போ நீ இங்க இருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்து. இங்க ரொம்ப பயங்கரமான சிறுத்தை இருக்கு. நீ இங்கிருந்து போயிடு. அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நான் உன்னை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு தான் போவேன். இங்க பாரு, நான் உன்கிட்ட கடைசி தடவையா சொல்றேன், இங்கிருந்து போயிடு. நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். ஆனா இப்போ அந்த பொண்ணோட உருவம் மாற ஆரம்பிச்சது. அவ பார்க்க ரொம்ப பயங்கரமா மாறினா. நீ கேட்க மாட்ட. ஒருவேளை செத்ததுக்கு அப்புறம் தான் கேட்பியா? ராகுல் அவன் கண் முன்னாடி இப்படி ஒரு பொண்ணை முதல் தடவையா பார்த்திருந்தான். கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு ஒரு சிறுத்தையா மாறிச்சு. பையன் பயத்துல ஓட ஆரம்பிச்சான். உசுர கையில பிடிச்சுக்கிட்டு அவன் ஓடிக்கிட்டே இருந்தான். அவன் வீட்டுக்கு வந்ததும், கடவுளே, என்ன இது? இது என்ன கனவா நினைவா? அடுத்த சில நாட்கள் வரைக்கும் ராகுல் அமைதியா இருந்து அதுக்கப்புறம் கிராமத்து ஜனங்க கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னான். ஆனா கிராமத்து ஜனங்க யாருமே அவனுடைய பேச்சை நம்பல. சில நாட்கள் நகர்ந்துச்சு. அவன் நினைச்சா அந்த பொண்ணு கிட்ட இருந்து இவன் தப்பிச்சிட்டான்னு. ஆனா ஒரு நாள் ராகுலோட ஃப்ரெண்டு வந்தான். அந்த காட்டில் இருக்கிற பொண்ணு ஊருக்கு வந்திருக்கேன். உன்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஐயோ, அவகிட்ட நான் இல்லைன்னு சொல்லிடு. அப்போ திடீர்னு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதும் ராகுல் பயந்துட்டான். ஆனா அதுக்குள்ள அவனுடைய ஃப்ரெண்டு கதவை திறந்துட்டான். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வரல, அதனால தான் நானே வந்துட்டேன். இப்போ நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. என்னப்பா, கல்யாணம் வயசாயிருச்சு, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? சும்மா பண்ணிக்கோ. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க 2 பேருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. இப்போ அந்த பொண்ணு ராகுலோட வீட்டில தான் இருந்துச்சு. அன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் சிறுத்தை பேயா மாறி கிராமத்து ஜனங்களை கொன்னுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ராகுல் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்டுச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி செத்து போனவங்களோட துணி எல்லாமே சேர்ந்துருச்சு. ஒருவேளை நீ இதை பத்தி யார்கிட்டயாவது சொன்னா உன்னுடைய நிலைமையும் இதுதான். இப்போ நான்
என்ன பண்ணுவ? இந்த பிரச்சனை எப்படி தீரும்? தினமும் கிராமத்துல யாராவது ஒருத்தங்க இறந்துக்கிட்டு இருந்தாங்க. ராகுலுக்கு பதட்டம் அதிகமாயிடுச்சு. அப்போ பக்கத்து கிராமத்துல இருந்து அவனுடைய தங்கச்சி வந்தா. அவ அவனுடைய நிலைமைய பார்த்து, அண்ணா நீ ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு? அண்ணி உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல? சரியாக தான் பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு துணி இருக்கு? அதுல ரத்தக்கரை வேற இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான். என்னோட பொண்டாட்டியா மாதிரி என் கூடவே இருக்கா. அவ ஒரு சிறுத்தை பேய். நிறைய பேரை சாப்பிட்டுருக்கா. என்ன ஆகும்னு தெரியல. ராகுல் அவகிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னா. அவ அவளுடைய அண்ணன் சொன்னதை நம்பினா. அப்புறம், நீ பத்திரமா இருண்ணா. நான் இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு முடிவு பண்றேன். இந்த பிரச்சனையில இருந்து அண்ணனை காப்பாத்த ராகுலோட தங்கச்சி அங்கிருந்து கிளம்புனா. வீட்டுக்கு வந்து அவ எல்லா விஷயத்தையும் புருஷன்கிட்ட சொன்னா. இது ரொம்ப பெரிய பிரச்சனை தான். எனக்கு ஒரு மந்திரவாதிய தெரியும். இதை அவன் கிட்ட சொல்லலாம். அவங்க உடனே அந்த மந்திரவாதிய பார்க்க போனாங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என் அண்ணன் ஒரு சிறுத்தை பேய்க்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கான். சிறுத்தை பேயா? இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிறுத்தை சாகும்போது ஏதாச்சும் ஒரு பெண்மகள் அதை பார்த்தா அந்த சிறுத்தையோட ஆன்மா அந்த பெண்ணுக்குள்ள போந்துரும். அதுக்கப்புறம் அது பயங்கரமா மாறிடும். ராத்திரி சமயத்துல அதுக்கு சக்தி அதிகமா இருக்கும். அப்போ என் அண்ணனோட உயிர்? ஒரு வழி இருக்கு. என்னைக்கு ஆகாயத்துல நிலா வெளிச்சம் இல்லையோ அன்னைக்கு சிறுத்தையோட 2 கண்களுக்கும் நடுவுல குத்தி சாகடிக்கணும். இதை நான் பண்றேன். என்னால அந்த சிறுத்தையை கொல்ல முடியும். ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ, இதுல ஏதாச்சும் தவறாச்சுன்னா அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப ஆபத்தானது. தப்ப நீ பண்ணவே கூடாது. நிலவில்லாத அந்த நாட்களுக்காக நீ காத்திரு. அதுக்கு 2 நாள் தான் இருக்கு. வர்ற அம்மாவாசை. ராகுலோட தங்கச்சி மந்திரவாதியையும் அவளுடைய புருஷனையும் கூப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமே ராகுல் வீட்டுக்கு போயிட்டா. கிராமத்து ஜனங்களும் அங்க வந்தாங்க. நைட் ஆனதும் மந்திரவாதி பூஜைய ஆரம்பிச்சிட்டான். இன்னும் இருட்டாக மந்திரவாதியோட பூஜையும் அதிகமாயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லா கிராமத்து ஜனங்களும் அந்த பயங்கரமான சிறுத்தையை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போ ராகுலோட தங்கச்சியோட புருஷன் அதை நோக்கி அம்ப விட்டான். ஆனா எல்லாரும் பயந்த மாதிரி தான் நடந்துச்சு. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட ராகுல். நீ இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. இப்போ நீ செஞ்சதுக்கான தண்டனை இந்த எல்லா கிராமமும் அனுபவிக்கும். இப்படி சொன்னதும் அந்த பேய் ராகுலை கொல்றதுக்காக அவனை நோக்கி வந்துச்சு. அவ ராகுலோட கழுத்தை பிடிச்சதும் ராகுல் அவன்கிட்ட வச்சிருந்த கத்தியை எடுத்து அந்த பேயோட 2 கண்ணுக்கு நடுவுலயே சொருகிட்டான். கத்தி சரியான இடத்துல தான் குத்தி இருந்துச்சு. அந்த பேய் கீழே விழுந்ததும் ஒரு அதிசயம் நடந்துச்சு. என் பேரு கமலி. நான் பக்கத்து ஊரை சேர்ந்த பொண்ணு. ஒரு நாள் காட்டுல விறகு எடுத்துட்டு வரலான்னு போனப்போ அங்க ஒரு சிறுத்தை. அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்க கிட்ட சொன்னா. கிராமத்து ஜனங்க அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நடந்த எல்லா உண்மையையும் சொன்னாங்க. அவருடைய பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ராகுல் அப்புறம் கமலியோட கல்யாணம் மறுபடியும் நல்லபடியா நடந்துச்சு. அதுக்கப்புறம் கமலி அவளுடைய புருஷன் ராகுல் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தா. இப்போ கிராமத்து ஜனங்க அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஹன்ஸ்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல பன்சி அப்படிங்கிறவரு அவருடைய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. பன்சி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு அதுல இருந்து வர வருமானத்துல வீட்டு செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. அங்க நிறைய பேர் குடும்பத்தோட தற்கொலை செஞ்சுக்கிற சம்பவம் நிறைய நடக்க ஆரம்பிச்சுது. கிராமத்துக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு. ஜனங்க எல்லாரும் அந்த பள்ளத்துல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எந்த காரணமும் இருக்கல. இதனால கிராமத்து மக்கள் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. ஒரு நாள் பன்சி டாக்ஸி எடுத்துக்கிட்டு
கிராமத்தோட நடுப்பகுதியில நிப்பாட்டினான். அப்போ அங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் வந்து பன்சி கிட்ட சொன்னாரு, அட பன்சி, டவுனுக்கு போலாமா? ரொம்பவும் இருட்டிருச்சு. எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். பன்சி, நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக டவுனுக்கு போகணும். வேணா உனக்கு டபுள் சார்ஜ் தரேன், அப்படியே உனக்கு பேட்டாவும் தரேன். டபுள் பேமெண்ட் கிடைக்கிறதுனால பன்சி சிட்டிக்கு போறதுக்கு ஒத்துப்பான். சரி வாங்க. ஏதோ அர்ஜென்ட்னு சொல்றீங்க, சரி வாங்க. பன்சி வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஆனா வழியெல்லாம் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. இருட்டா இருந்ததுனால எதுவுமே தெரியல. அவங்க அந்த பள்ளத்துக்கு பக்கத்துல போகும்போது பன்சி வண்டியோட ஸ்பீட அதிகமாக்குனான். உடனே அந்த ஆள் பயந்துட்டான். அவன் பன்சி கிட்ட கேட்டான், பன்சி, வண்டியோட ஸ்பீடை கம்மி பண்ணு. என்ன நீ பயந்து எவ்வளோ வேகமாக ஓட்டுற? பார்த்து ஆக்சிடென்ட் ஆயிரும். அண்ணா, முன்னாடி ஒரு பள்ளம் இருக்குல்ல, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா அங்கே தான் போய் எல்லாருமே தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க கோழைங்க, போய் சூசைட் பண்ணிக்குவாங்க. அவங்கள பார்த்து எதுக்கு பயப்படணும்? அவங்களா பேயாய் எங்கேயோ போயிருப்பாங்க. அப்போ பன்சியோட வண்டியோட ஸ்பீடு இன்னும் அதிகமாகுது. அட, நான் சொல்லிட்டே இருக்கேன், வண்டியோட ஸ்பீடை கம்மி பண்ண. வண்டியோட ஸ்பீடை கம்மி பண்ணலன்னா நாம் போய் அந்த பள்ளத்தில் விழுந்துருவோம். நாம் டவுனுக்கு போகணும், சுடுகாடுக்கு இல்லை, புரிஞ்சுதா? அப்போ பன்சியோட கண்ணு ரொம்ப செவக்க ஆரம்பிக்குது. திடீர்னு பன்சி ஒரு பேயா மாறிடுறான். நான் உன்னை சொர்க்கத்துக்கு இல்லை, நரகத்துக்கு அனுப்புகிறேன். ஏன்னா நரகத்துக்கு போகிற டாக்ஸி இப்போ கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் வண்டி ஸ்பீடா போய் பள்ளத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. அடுத்த நாள் காலையில பன்சி பதட்டத்தோட எழுந்திருச்சான். அவங்க அம்மா அவன் கிட்ட சொன்னாங்க, ஏன் இவ்வளவு பயப்படுற? நான் நினைக்கிறேன் இன்னைக்கும் நீ அந்த கெட்ட கனவு கண்டன்னு. ஆனா பன்சி அம்மாவோட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாம ரெடியாய் வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு அந்த பள்ளத்து பக்கமா போனான். அங்க பார்த்தா நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. பன்சி அவங்க நின்னுட்டு இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்து ரொம்பவே பயந்துடுறான். ஏன்னா அவன் நைட் வண்டியில கூட்டிட்டு போன அந்த ஆளு அங்க செத்து போய் இருந்தாரு. பன்சி ரொம்பவே பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் சாயந்தரம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா, இன்னைக்கு ராத்திரி கூட அந்த பழத்தில் ஒரு பணம் கிடந்தது. ஆனால் இவனை என்னோட கனவுல நான் கூட்டிட்டு போனேன். கொஞ்ச நேரத்தில் வண்டியோட ஸ்பீடு அதிகமாகி வண்டி பள்ளத்தில் விழுந்துருச்சு. எனக்கு என்னவோ அவங்க தற்கொலை பண்ணிக்கல, நான் தான் அவங்கள கொல்றேன்னு நினைக்கிறேம்மா. இல்லப்பா, இதெல்லாம் உன்னுடைய கற்பனை மட்டும்தான். நீ அந்த பள்ளத்தை நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருக்க. அதனாலதான் உனக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வருது. அப்படி நீ தான் அவங்கள கொண்டனா நீ எப்படி உயிரோட இருக்க? டாக்ஸிக்கும் ஒண்ணுமே ஆகலையே, நல்லா தானே இருக்கு. அதுதான் எனக்கு புரியலம்மா. ஏதோ நிஜம், ஏதோ போய். இப்படி சொல்லிட்டு பன்சி தூங்க போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பன்சி தூங்கிட்டு இருக்கும் போதே அவன் வீட்டை விட்டு வெளியே வரான். அதுக்கப்புறம் டாக்ஸி எடுத்துட்டு கிராமத்துக்கு நடுவில் போய் நின்னுட்டான். அப்போ அங்க டாக்கூர் சாரோட பிள்ளையோட வண்டி வந்துச்சு. ஆனா திடீர்னு வண்டி அங்கேயே நின்னுடுச்சு. அப்போ பன்சி இறங்கி வந்து அவன் கிட்ட கேட்டான், நான் ஏதாச்சும் உதவி பண்ணட்டுமா டாகூர்? பன்சியோட செவந்து போன அந்த கண்ணை பார்த்து பயந்து அவன் சொன்னான், இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம், நான் இன்னொரு வண்டியிலேயே போய்க்கிறேன். நீ பார்க்குறதுக்கு பேய் மாதிரி இருக்க. உன் மூஞ்ச பார்த்து யார் வருவான்? போ இங்கிருந்து. டாக்கூரோட மகன் அப்படி சொல்லி அங்கிருந்து போன உடனே பன்சி பேயோட உருவத்துக்கு மாறிடுறான். அதுக்கப்புறம் பன்சி அவனை தூக்கி டாக்ஸில போட்டு ரொம்ப ஸ்பீடா டாக்ஸியை ஓட்டிட்டு போய் பள்ளத்துல இருந்து கீழே தள்ளிடுறான். அடுத்த நாள் காலையில பன்சி மறுபடியும் பதட்டத்தோடவே எழுந்திருச்சு அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அவன் கனவுல டாக்கூரோட பிள்ளைய கொன்னுட்டான் அப்படின்னு. அப்போ பன்சியோட ஃப்ரெண்ட் அசோக் அங்க வந்தான். அவன் சொன்னா, பன்சி, விஷயம் தெரியுமா? இன்னைக்கு டாகூர் மக கூட அங்கே போய் சூசைட் பண்ணிக்கிட்டான்.
இதை கேட்டு பன்சியும் அவங்க அம்மாவும் பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பன்சி அசோக் கிட்ட சொன்னா, நண்பா, எனக்கு என்னமோ சரியா படல. இன்னிலேருந்து நான் டாக்ஸியை ஓட்ட மாட்டேன். இந்த சாவி, நீயே இந்த டாக்ஸியை ஓட்டு. அதுக்கப்புறம் பன்சி வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தான். ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த பள்ளத்துல விழுந்து ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அசோக்கும் கெட்ட கெட்ட கனவு வர ஆரம்பிச்சது. அப்போ பன்சிக்கு ஒன்று புரிஞ்சுது, பிரச்சனை அந்த கார்ல தான் இருக்குன்னு. நண்பா அசோக், இந்த டாக்ஸிக்குள்ள தான் அந்த பேய் இருக்கு. இதுதான் நிறைய பேரை கொண்டு இருக்கு. நாம இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். எனக்கு ஒரு நல்ல சாமியாரை தெரியும், அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசலாம். பன்சி அப்புறம் அசோக் அந்த சாமியார் கிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் சாமியார் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த முனிவர் அவங்க கிட்ட கொஞ்சம் சாம்பலையும் ஒரு தாயத்தையும் கொடுத்தாரு. இந்த அஸ்தியை உங்க டாக்ஸில தூவிருங்க. அப்போ டாக்ஸிக்குள்ள பேய் இருந்தா அது உங்களுக்கு தெரியும். அப்படியே இந்த தாயத்தை உன்னோட கழுத்துல மாட்டிக்கோ. இதனால உனக்கு எந்த மாதிரியான ஆபத்து வராது. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பன்சி அந்த தாயத்தை எடுத்து அவன் கழுத்துல போட்டுட்டான். அதுக்கப்புறம் கார்க்குள்ள போய் அந்த சாம்பலை தூவுனான். அந்த சாம்பலை தூவுனதும் டாக்ஸியில ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தோட சேர்த்து ஒரு பேயும் வந்துச்சு. பேய நேர்ல பார்த்து பன்சி நடுங்க ஆரம்பிச்சான். பயப்படாத பன்சி, நான் உன்னோட அண்ணன். நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன். வா, வண்டியில் உக்காரு. இல்லை இல்லை இல்லை, நான் வண்டியில் உட்காரவே மாட்டேன். எனக்கு தெரியும், உன்னால நான் நிறைய பேரை கொண்டு இருக்கேன். நீ என்னையும் கொண்டுருவ. ஆமாம், அவங்கள கொன்னேன். அவங்க என்ன கொன்னவங்க. நீ என்னோட தம்பி. உன்னை நான் இதுக்கு கொல்ல போகிறேன். பன்சி வண்டியில உட்காந்து அந்த பேய்கிட்ட கேட்டான், உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இப்போ கொன்னாங்கன்னு சொல்லிட்டே இருக்க. இந்த கிராமத்தில் நான் முதல்ல டாக்ஸி ஓட்டிகிட்டே இருந்தேன். டாகூரை தினமும் நான் டவுனுக்கு விட்டுட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலை, அவன்கிட்ட கார் இருக்கு, ஆனால் டாக்ஸியில் எதுக்கு போகிறான்னு ஒரு நாள் எனக்கு தெரிய வந்தது. டாகூர் கிராமத்தோட காட்டில் விலங்குகளை வேட்டையாடுறான். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் டவுனில் விற்கிறான். ஒரு நாள் அவனை பற்றி நான் போலீஸ்கிட்ட சொல்ல போனேன். அப்போ என்ன ரவுடியை வச்சு என்னை கொன்னுட்டாங்க. என்னோட பணத்தை அந்த குழியில் தூக்கி போட்டுட்டாங்க. நான் எல்லாரையும் பழி வாங்கிட்டேன். இன்னும் டாகூர் மட்டும்தான் பாக்கி. அவங்க அண்ணனோட பேச்சை கேட்டு பன்சியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அண்ணா, எல்லாமே என்கிட்ட விட்டுரு. உன்னோட சபதத்தை நான் நிறைவேற்றுறேன். இல்லை, நான் தான் பழி வாங்கணும். உன்னோட கையில் ரத்தத்தோட கலைகள் இருக்கக்கூடாது. அடுத்த நாள் காலையில பன்சி டாக்கூரோட வீட்டுக்கு போனான். அவர்கிட்ட சொன்னா, டாகூர், நேற்று ராத்திரி உன்னோட மகன் என் கனவுல வந்திருந்தா. அவனுக்கு ஏதோ கடைசி ஆசை இருக்கான். அதனால உங்களை அவன் பார்க்கணுமா? என்ன ஆசை பாக்கியா இருக்கா? எங்க பார்க்கணுமா என்ன? வாங்க போலாம். இன்னைக்கு ராத்திரி என்னோட டாக்ஸியில் போகலாம். ஒரு பாபாஜி இருக்காங்க. அங்கதான் உங்களோட மகனோட ஆன்மா இருக்கு. அங்க போய் அவனோட ஆசையை நிறைவேற்றுங்க. டாக்கூருக்கு பன்சியோட பேச்சுல நம்பிக்கை இல்லை. அவர் அங்கேயே நின்னுட்டு இருந்தாரு. டாக்கூர் அமைதியா இருக்கிறத பார்த்து பன்சிக்கு புரிஞ்சுது. அவன் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து காமிச்சான். உடனே டாக்கூர் அந்த மோதிரத்தை கையில எடுத்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் பன்சி சொன்னது உண்மைதான்னு நம்பினாரு. ஏன்னா அந்த மோதிரம் டாக்கூரோட பையனுடையது. சரி. சாயங்காலம் டாக்கூர் பன்சியோட வண்டியில போனாரு. பன்சி அவனோட கழுத்துல போட்டிருந்த தாயத்தை தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய அண்ணனோட ஆவி அவன் உடம்புல புகுந்துருச்சு. வண்டியோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாச்சு. பயந்து போன டாக்கூர் பன்சி கிட்ட சொன்னாரு, பன்சி, வண்டியை மெதுவா ஓட்டு. நான் என்னோட மகன் கிட்ட அவனோட கடைசி ஆசை கேட்கணும். அதுக்குள்ள சொர்க்கத்துக்கு அனுப்பிடாத. பன்சி முழுசா பேயா மாறிடுவான். அதுக்கப்புறம் சொன்னா, உன்னோட மகன்
உன்னை ரொம்ப நினைக்கிறான். அதனால அவனோட கடைசி ஆசை நீயும் அவனோடவே இருக்கணுமா? யார் நீ? பூதம் அதனுடைய உண்மையான உருவத்தை காட்டுச்சு. அதுக்கப்புறம் சொல்லுச்சு, ஆமா, நீ யாரை கொன்னியோ அதே டாக்ஸிக்காரன் தான். இப்போ உன்னோட முறை. அதுக்கப்புறம் வண்டி ஸ்பீடா போய் பள்ளத்துல இருந்து கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல யாருமே தற்கொலை செஞ்சுக்கல. அதுக்கப்புறம் பன்சியும் அவங்க அம்மா கூட வண்டி ஓட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். உன்னோட கண் எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? இப்போ என்ன சொல்ற? அது குளிர்காலம். மணலியில இருக்கிற ஸ்னோஃபாலை பார்த்து ரசிக்கிறதுக்காக ஒரு தம்பதிகள் அங்க போயிருந்தாங்க. இண்டோர்ல வாழ்ந்துட்டு இருந்த அவங்க 2 பேரும் ரொம்ப காதலிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு இல்ல? நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்க. நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம்னு. அவங்க 2 பேரும் ஐஸை எரிஞ்சு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ராகுல், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம ரூமுக்கு போலாமா? ரொம்ப டயர்டாயிருச்சு, பசிக்குது. 2 பேரும் ரூமுக்கு போறதுக்காக லிஃப்ட் ஓபன் பண்ணாங்க. அப்ப லிஃப்ட்ல ரொம்ப அழகான பொண்ணு ஒருத்தி இருந்தா. ராகுல், சிம்ரன் 2 பேரும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அவங்க ஹோட்டல் ரூமுக்கு போனாங்க. லிஃப்ட்ல பார்த்த அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருந்தால. உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்க கூடாதே? ஆனா அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு யார் ஞாபகமோ வருது. யாரு? சிம்ரன் கண்ணாடி முன்னாடி நின்னு மேக்கப் போட்டுக்கிட்டே சொன்னான். ஒரு அழகான பொண்ணு பத்தி. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த கதை இது. கங்கா நதி பக்கத்துல ஒரு அழகான சிட்டி இருந்தது. எங்க அம்மா அங்கதான் பிறந்து வளர்ந்தாங்க. அதே சிட்டில ஒரு அழகான பையன் இருந்தான். அவன் பேரு விக்கி. மச்சான், கடைசி வரைக்கும் நான் சிங்கிளாக தான் இருக்க போகிறேன். ஏன்டா கவலைப்படுற? நான் இருக்கேன், ஒன்றும் கவலைப்படாத. நீ என்னடா பண்ண போற? நீ என்னோட லவ்வராக இருக்கிறியா? சே, நான் இல்லைடா, இந்த ஆப் பண்ணும். ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல மேட்ச் கிடைக்கும். ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு விக்கி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணான். 2 நாள்லயே அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு கூட மேட்ச் ஆச்சு. மச்சான், மேட்ச் ஆயிடுச்சு. மெசேஜ் கூட பண்ணோம். நாளைக்கு அவளை மீட் பண்ண போற. ஐயா, சூப்பர்டா மச்சான், நீயும் கமிட்டட் பாய்ஸ் கேங்ல சேர்ந்துட்ட. விக்கி ரொம்ப சந்தோஷமா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போனான். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் விக்கியோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார்ம் ஹவுஸோட ஜன்னல் வழியா அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அடுத்த நாள் காலையில விக்கியோட பாடி தான் வெளியே வந்துச்சு. போலீஸ் அந்த பொண்ணை ரொம்பவே தேடினாங்க. ஆனா எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த சிட்டில 2 மாசத்துல 28 பேர் இதே மாதிரி செத்து போனாங்க. எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஆம்பளை பசங்க வெளியே வர்றதையே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள், இங்க பாருடா, எனக்கு ஒரு மேட்ச் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கான். நாங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ரோஹன், சிட்டியில் ஒரு பேய் வந்திருக்கு. உன்ன மாதிரி பையனை வலையில் போட்டுக்கிட்டு கொன்னுரும். பத்திரம். டேய், கடவுள் புண்ணியத்தில் இந்த பொண்ணு எனக்கு மேட்ச் ஆயிருக்கு. நீ ஏதோ சொல்லி அதை கெடுத்துடாதடா. ரோஹன் அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக போனான். 2 பேரும் நல்லா சாப்பிட்டு ஒரு லாங் டிரைவ் போனாங்க. கார் யாருமே இல்லாத ஒரு இடத்துல நின்னுச்சு. நீ ரொம்ப அழகா இருக்க. நீ என் கூட இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பயங்கரமான உருவத்தை பார்த்து, யார் நீ?
பேய் அந்த ரோஹனை சாகடிக்க முன்னாடி வந்தப்போ ரோஹனோட ஃப்ரெண்ட் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்தான். ரோஹன், பின்னாடி போ. மந்திரவாதி அவனுடைய மந்திர சக்தியால அந்த பேயை கட்டி போட்டான். கடவுள் புண்ணியத்துல நீ பொழைச்சிட்ட. இந்த பேய் நிறைய பேரை இதே மாதிரி தான் கொன்னு இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த ஆணி எப்போ புடுங்க போகுதோ அப்போ இது திரும்ப வரும். குட் ஸ்டோரி. நீ அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஜெலஸ் ஆயிட்ட போல, அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் கதையெல்லாம் கட்டுற. இல்லைங்க, நான் சொல்றது கதை இல்ல, உண்மையிலேயே நடந்தது, என்ன நம்புங்க. ராகுல் அவனுடைய ஹோட்டல் ரூமுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணான். 2 பேரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ராகுல் கேட்டான், அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் அப்படியே போச்சு. அந்த பொண்ணை பத்தி எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த கதை தெரியும். இப்போ ரீசெண்டா இண்டோர்ல கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு. நீ கேள்விப்பட்டிருப்ப. எல்லாரும் சொல்றாங்க அந்த மந்திரவாதி அடிச்ச ஆணி வெளியே வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓ அப்படியா? அப்புறம் என்னாச்சு? உனக்கு கோலு ஞாபகம் இருக்கா? சர்மாஜி வீட்டில் இருந்தானே அந்த இன்ஜினியர் ஸ்டூடெண்ட். ஆமா தெரியும், நல்ல பையன். ஆனா கொஞ்ச நாளா அவன் காணல. எப்படி பார்க்க முடியும்? அவன் தான் செத்து போயிட்டானே. ஒரு நாள் என்ன பார்க்க வந்திருந்தா, ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அக்கா, நான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. ஹே ஆமா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்லை அக்கா, இப்போ கல்யாணம் இல்லை. ஆனால் நாங்கள் சிம்லா மணாலின்னு ட்ரிப் போகிறோம். இன்னைக்கு கிளம்புறோம். சூப்பர்டா, நல்லா என்ஜாய் பண்ணு, சரியா? அப்படி போனவன் திரும்பி வரவே இல்லை. அந்த பேய் அவனை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிடுச்சு. சரி கவலைப்படாத, எனக்கும் தான் கவலையா இருக்கு. ரொம்ப நல்ல பையன். நான் அவனை பத்தி மட்டும் இல்லைங்க, செத்து போன எல்லா பசங்களை பத்தியும் கவலைப்படுறேன். சரி சரி, அதை பற்றி விட்டுரு. சரி போய் மூஞ்சி கழுவிட்டு வா, நாம் மறுபடியும் போகலாம். ராகுல் அப்புறம் சிம்ரன் 2 பேரும் ஈவினிங் வாக்காக வெளியே போனாங்க. 2 பேரும் லிஃப்ட்டை திறந்தா லிஃப்ட்குள்ள அதே பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்து ராகுல் கொஞ்சம் பயந்துட்டான். கேளு, உனக்கு ஒரு ஸ்வீட் நியூஸ். அப்படியா? என்ன குட் நியூஸ்? அப்பா அம்மா நம்மளோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க உன்னை பார்க்கணுமா? இது உண்மையிலேயே குட் நியூஸ் தான். வா, ஏதாவது ஸ்வீட் வாங்கி சாப்பிடலாம். ட்ரிப்ல இருந்து போனதும் டைரக்டா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் அவங்க ரூமுக்கு போலான்னு முடிவு பண்ணாங்க. லிஃப்ட் ஓபன் பண்ணா மறுபடியும் அதே பொண்ணு. இந்த தடவை ராகுலுக்கு பயத்துல வேர்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. லிஃப்ட் அவங்க ஃப்ளோரை வந்து சேர்ந்ததும் 2 பேரும் பயந்து லிஃப்ட்டை விட்டு ஓடி அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. உடனே கதவை சாத்திட்டாங்க. இந்த பொண்ணு மறுபடியும் ஏன் நமக்கு முன்னாடி வரா? அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானா? நான் இனிமே வெளியே போக மாட்டேன். ராகுல் பயப்படாத, இது ஒரு கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம் இல்லையா? நாம எத்தனை தடவை ரூம் விட்டு வெளியே போனோம், எல்லா டைம் வந்திருக்கா. இது கோஇன்சிடென்ஸ் அல்ல. நீ சொன்ன அந்த பொண்ணு என்னானா? அவ பிடிபட்டாளா? இல்லைங்க, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஒருவேளை அந்த மந்திரவாதி மறுபடியும் அவ தலையில ஆணி அடிச்சிருக்கலாம். இல்லனா இப்போ அவ வேற யாரையாவது வேட்டையாடிட்டு இருக்கலாம். சிம்ரன் ராகுலை சமாதானப்படுத்தினான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராகுல் அமைதியாயிட்டான். சிம்ரன் ராகுலோட முகத்தை தடவி கொடுத்துட்டு இருந்தா. நீ ரெஸ்ட் எடு, நான் இந்த மேக்கப்பை தொடச்சிட்டு வந்துடுறேன். குடு, நான் பண்றேன். ஆஹா, சாருக்கு இப்ப என்ன என் மேல கரிசனம்? இனிமே நான் உன்னோட சர்வெண்ட் தானே. புத்திசாலிடா நீ. ராகுல் மேக்கப்பை தொடச்சிட்டு இருந்தான். உன்னோட கண்ணு ரொம்ப அழகா இருக்கு, பார்த்ததும் மயங்கிட்டேன். முடிய சீவும் போது உன்னோட கூந்தல் பட்டு போலவே இருக்கு.
அப்படி சொல்லிக்கிட்டே ராகுல் சிம்ரனோட முடிய சீவிட்டு இருந்தான். அப்போ சீப்பு திடீர்னு முடியில மாட்டிக்கிச்சு. ராகுல் ரொம்ப ஜோரா இருக்கு. அப்போ ஆணி வெளியே அவ மறுபடியும்